guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஆப்பம் எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாம். என்னதான் நம்ம இட்லி, தோசை, பூரி, பொங்கல் சாப்பிட்டாலும் ஆப்பம் அப்படினா எல்லாருக்குமே கொஞ்சம் ஸ்பெஷல் தான். நிறைய பேர் இது கஷ்டம் அப்படினு நினைச்சிட்டு வீட்ல செய்யவே மாட்டாங்க. பட் இந்த ஆப்பம் செய்யறது ரொம்ப ஈஸி. வெறும் பச்சரிசியை மட்டும் மெயின் இன்கிரிடியண்டா வச்சு ஒரு சாஃப்டான பஞ்சு மாதிரியான ஆப்பம் எப்படி செய்யறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆப்பம் செய்யறதுக்கு மாவு பச்சரிசி 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதுக்கு இட்லி அரிசி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஜஸ்ட் பச்சரிசி மட்டும் இருந்தாலே போதும். ஒரு கைப்பிடி அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். உளுந்து இதில் அதிகமாக சேர்க்கக்கூடாதுன்றதால உளுந்து ஜஸ்ட் ஒரே ஒரு கைப்பிடி அளவு தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு 50 கிராம் அளவு புழுங்கல் அரிசி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் வெந்தயம், இது எல்லாமே ஒன்றா சேர்த்து 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சிடலாம். இது மேக்ஸிமம் ஒரு 4 மணி நேரம் ஊறினாலே போதும். அரிசி 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு பவுல் அளவு சாதம் எடுத்திருக்கேன். ஆப்பம் செய்யறதுக்கு இந்த சாதம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போதான் ஆப்பம் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். ஒரு மிக்ஸி ஜாரில் முதல்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் தண்ணி ஊற்றாமல் ஸ்ட்ரைட்டாக அரிசி இல்லை சாதம் அதில் போட்டிங்க அப்படின்னா அது பிளேடில் மாட்டி ஸ்ட்ரக் ஆகிடும். ஸோ முதல்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சாதத்துலேருந்து பாதி இதில் போட்டுக்கலாம். இது கூட நம்ம ரைஸையும் பாதியாக இதில் போட்டு அரைச்சிக்கலாம். இதை 2 பேட்சாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். நான் இன்னைக்கு கம்மி குவான்டிட்டி அப்படின்றதால இதை நான் மிக்ஸியில் அரைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் அதிகமாக போடுறீங்க அப்படின்னா நீங்கள் இதை கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பேட்டர் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மறுபடியும் அதே ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 2வது பேட்சையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு அரைச்ச பிறகு இதில் உப்பு மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். இது ஒரு வேலைக்குன்றதால நான் இதில் டைரெக்டாக ஆட் பண்ணுறேன். நீங்கள் 2 வேலைக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னா உப்பு சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மாவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இது கூட தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சுகர், 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா எல்லாமே சேர்த்து எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் ஒரு மூடி போட்டு ஏர் போகாத அளவுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சு விட்டுடலாம். இது ஒரு 10 to 12 hours அப்படியே விட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா நான் ஒரு ஓவர் நைட் இதை அப்படியே விட்டுட்டேன். இப்போ நல்லா இந்த மாதிரி பொங்கி வந்துடுச்சு. இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆப்ப மாவு தோசை மாவை விட தண்ணியாக இருக்கணும். ஸோ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஆப்பம் செய்யறதுக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஆப்ப கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடான பிறகு ஒரு ஆயில் கிளாத்தில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு கரண்டி மாவு ஊற்றிட்டு மெதுவாக இந்த மாதிரி ஒரு சுற்றி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாக லைட்டாக ஸ்ப்ரெட் ஆகி ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். நடுவில் ஃபுல்லாக மாவு இருக்கிறதால நடுவில் மட்டும் ரொம்ப சாஃப்டான ஒரு ஆப்பம் நமக்கு கிடைக்கும். ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாஃப்டான ஸ்பாஞ்சியான ஆப்பம் ரெடி ஆயிடும். இது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக செய்யக்கூடிய ஒரு ஆப்பம். எல்லாருமே யூஸ்வலாக நம்ம பார்த்துருப்போம். இதுலேயே மஞ்சள் ஆப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த மஞ்சள் ஆப்பம் பார்த்தீங்கன்னா நான் அடை மாதிரி இன்னைக்கு செஞ்சுருக்கேன். அதுக்கு ஆப்பத்துக்கு மாவு தண்ணி ஊற்றி கரைக்கிறதுக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் திக்கான மாவை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த மாவு அடை பதத்துக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது கூட ஒரு துண்டு தேங்காய் எடுத்து இந்த மாதிரி ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு முழு முட்டை, கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதை சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம எடுத்து வச்சிருக்க மாவு கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம அந்த மாவில் உப்பு எல்லாமே போட்டிருக்கிறதால நான் இதில் உப்பு எதுவும் ஆட் பண்ணலை. இப்போ ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல் சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு கொஞ்சமாக ஊற்றி அடை மாதிரி சுட்டு எடுக்க போகிறோம். அடை ஊற்றின பிறகு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுடலாம். 2 நிமிஷம் வெந்த பிறகு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம்.
இது மாதிரி முட்டை சேர்த்து நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த அடை கூட கார சட்னி, தேங்காய் சட்னி, இட்லி பொடி கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே வெறுமனே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த அடைக்கு செய்ய ஊற்றின மிக்சரை நீங்கள் ஆப்பம் மாவில் ஊற்றி கூட ஆப்பம் மாதிரி சுட்டும் நீங்கள் செய்யலாம். ஆனால் அந்த ஆப்பம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும். ப்ளஸ் அதை வந்து நீங்கள் தேங்காய் பால் கூட நீங்கள் சாப்பிட முடியாது. அப்படி மஞ்சள் ஆப்பம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது கூட கார சட்னி, தேங்காய் சட்னி, இல்லைனா குருமா அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு ஆப்பம் மாவில் 3 விதமான டிஷ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தோம். ஒன்று நார்மல் ஆப்பம், இன்னொன்று மஞ்சள் ஆப்பம், இன்னொன்று அடை. இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான டிஷ்ஷோட உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.